வணக்கம் நண்பர்களே. நம்ம கனகம்பட்டி ஐயாவோட பல அற்புதங்களையும் மகிமைகளையும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம். இன்னும் பல சித்தர்களோட மகிமைகளையும் அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ ஜீவ சமாதியில எப்படிப்பட்ட சக்திகள் இருக்கும், நம்ம அங்க போறப்போ நம்மளோட வாழ்க்கை எந்த மாதிரிலாம் மாறும், ஜீவ சமாதிக்கு எப்படி சக்தி வந்தது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனிதர் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறி இங்க இருக்கிற உலக வாழ்க்கை பொய்யானது, நம்ம மெய்பெற பிரம்மத்தை தேடி அதை உணர்ந்து தனக்குள்ள இருக்கிற கடவுளை அவங்க உணர்ந்து தானே கடவுளா வாழ்ந்து மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சு அவங்க மோட்சம் அடைகிறது தான் ஜீவ சமாதின்னு சொல்றோம். நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி ஆனதுக்கு அப்புறம் ஆலயங்கள் அமைச்சு பெரிய அளவுல மக்கள் கூட்டங்கள் அங்க போறாங்க, நிறைய பூஜைகள் நடக்குது. இன்னும் நிறைய சித்தர்கள் அவங்க வாழ்ந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள சரியா பராமரிக்காம அவங்க ஜீவசமாதி அமைக்காம விட்டுருக்காங்க. இதனால அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு பெரும் கஷ்டமும் துன்பமும் வரும். இது அவங்களுக்கு அவங்களே தெரியாம பண்ற தவறுகள். ஆனா நம்ம ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மகானுக்கோ சித்தருக்கோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜீவசமாதி அமைச்சு வழிபடுறப்போ அந்த ஊரோட வளர்ச்சி அதிகமாகும். அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், எல்லாரும் உயர்வான நிலைக்கு போவாங்க. இப்போ ஜீவசமாதியில எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும், ஒரு சித்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி அங்க உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நிறைய ஆன்மீக தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சித்தர் தன்னைத்தானே ஜீவசமாதி பண்ணி தான் அவங்க உடம்புல விட்டு வெளியில போவாங்க. இப்போ தனக்குள்ள இருக்கிற உயிரை ஆத்மாவை அவங்க உணர்ந்து அவங்க கடவுளாவே வாழ்ந்து மக்களுக்கு அவங்களோட கஷ்டங்களையும் குறைகளையும் தீர்த்து வச்சு தன்னை தேடி வரும் பக்தர்களோட பாவங்களை போக்கி அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கறது தான் சித்தர்களோட பெரும்பான்மையான குணமும் அவங்களோட வேலையும் அப்படின்னு சொல்லலாம். தன்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து மீட்டு வெளியில கொண்டு வந்து அவங்கள நல்வழிப்படுத்துறதான் சித்தர்களோட ஒரு மார்க்கம். இப்போ ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க தனக்குள்ளே ஐக்கியம் பண்ணி அந்த உடம்பை சுத்தியும் ஒரு வளையத்தை உருவாக்கிடுவாங்க. ஒரு சக்தி ஆற்றலை உருவாக்கி அவங்களோட சக்தியில ஒரு பாதியை அந்த உடம்புக்கு கொடுத்துட்டு தான் ஜீவ சமாதிங்கிறது சமாதி நிலைக்கு போய் அவங்க தனக்குள்ளேயே ஐக்கியமாகி அவங்க உடல் விட்டு வெளியில போவாங்க. அவங்க அந்த உடல் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த உடலை விட்டு வேற உடலை அவங்க தேர்ந்தெடுக்க வெளியில போனாலும் அவங்களோட ஆற்றலும் சக்தியும் அந்த உடம்பை சுத்தியுமே தான் இருக்கும். அந்த உடம்பு அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சிடாது. இப்ப நம்ம இறந்தோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது. ஆனா சித்தர்களோட உடம்ப பாத்தீங்கன்னா பல நாட்கள் வச்சிருக்கலாம். அது அழுகாம அந்த ஒரு துர்நாற்றம் வீசாம அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மாறுதலா சந்தனமும் விபூதியும் தான் அவங்க மேல வாசம் அடிக்கும். அவங்கள சுத்தியா அவங்களோட சக்தியோட தவ வலிமையோட ஆற்றலை அங்கேயே விட்டுட்டு போவாங்க. தனக்குள்ள தன்னை ஜீவசமாதி பண்ணி அது மூலியமா அவங்க அங்கிருந்து அந்த உடம்புக்கே தெரியாம அவங்க அந்த உடம்பு விட்டு வெளியில போயிடுவாங்க. இதுதான் ஜீவசமாதியோட முழுமையான அர்த்தம். இப்போ நம்ம அந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு போறப்போ அவங்க உடம்புல சுத்தி இருக்கிற அந்த கதிர்வலைகள் நம்மளுக்கும் கிடைக்கும். நம்ம உடம்ப சுத்தியும் அந்த கதிர்வலைகள் நம்மளை சுத்தியும் கிரியேட் ஆகும். அப்போ நம்மளோட பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே மறைஞ்சு நிம்மதியும் சந்தோஷமா கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாமே விளங்கி நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே சீராகி வாழ்க்கையில முன்னேறதுக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுப்போம். நம்மளுக்கு ஒரு புதுவிதமான உற்சாகத்தையும் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையையும் நம்மளுக்கு ஜீவசமாதியில இருக்கிற ஆற்றல் நம்மளுக்கு கொடுக்கும். அதனாலதான் ஜீவசமாதிக்கு போகணும்னு சொல்றது. ஒரு சித்தர் தன்னைத்தானே ஜீவசமாதி நிலைக்கு கொண்டு போய் அவங்க உடம்புக்கு தெரியாம அவங்க அந்த உடம்பு அங்கேயே விட்டு அதை சுத்தி ஒரு ஆற்றலை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை விட்டு வெளியில போறதுதான் ஜீவசமாதி. அதை சுத்தியும் ஜீவசமாதி அடக்கம் பண்றதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. அதை பெரியவங்க கடைபிடிச்சுதான் ஜீவசமாதி வைப்பாங்க. அவங்க அந்த தியான முறையில தான் நித்திரையில தான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள சுத்தியும் விபூதி துளசி இது மாதிரி ஒவ்வொரு லேயரா வச்சுதான் ஜீவசமாதியா ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா ஜீவசமாதிலையும் பாத்தீங்கன்னா தெரியும், மேல சின்னதா ஒரு ஹோல் விட்டுருப்பாங்க. அது ஒரு கார்னர்ல வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்டர்ல வச்சிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல காற்று உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்காக ஒரு சின்ன ஹோல் வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா உயிரோட்டமா அவங்க உள்ள இருக்காங்க அப்படிங்கிறத சூட்சும முறையா எல்லாத்துக்கும் உணர்த்துறதுக்காக தான். எப்ப வேணாலும் அந்த சித்தரோட ஆத்மா அந்த உடலுக்கு வரும் போகும் அப்படிங்கிறத அவங்க காட்டுறதுக்காக தான் பிரபஞ்சத்துல இருந்து வர சக்தியும் ஆற்றலையும் அந்த உடம்பு அப்சர்வ் பண்ணி
தன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு அது எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் ஜீவசமாதியோட தனி சிறப்பு. அதனாலதான் நம்ம கோயில்களுக்கு போறது நம்மளுக்கு கிடைக்கிற பலனை விட ஜீவசமாதிகளுக்கு போறப்போ அதோட பலன் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ள வாழ்ந்த ஒருத்தர் கடவுள் எங்க இருக்காருங்கிறத உணர்ந்து கடவுளோட ஒன்றரை கலந்து அவங்களோட உடம்ப தமக்கு சேவை செய்யறதுக்காக அர்ப்பணிச்சுட்டு போறாங்க. அதுதான் ஜீவ சமாதி. இன்னும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.